Hi friends, welcome back to my channel cookcooking recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஞ்சி டீ எப்படி ஈஸியா பண்றத பத்தி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசோ ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க டீ எப்படி போறது பத்தி பார்க்கலாம். ஒரு இடிகல்ல ஒரு பெரிய இஞ்சி துண்டை எடுத்துருக்க. அதை நல்லா அந்த இடிகல்ல போட்டு நல்லா சதைச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமா. இது போல நாம இடிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாட் வச்சுட்டு அதில் இந்த கப்பில் நான் 1.5 கப்பு தண்ணியை ஊற்றிருக்கேன். நாம் இப்போ இந்த டிகாஷன் போட இந்த அளவுக்கு தண்ணி சூடான பிறகு நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சியை போட்டு கொதிக்க விட்டுட்டு இப்போ இடித்து வச்சிருக்க இஞ்சியையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தோம்னா இப்போ நாம் யூஸ் பண்ணுற எந்த வகையான டீ தூளாக இருந்தாலும் நாம் இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டீ தூளை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரையும் போட்டு நல்லா கேரமலைஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு பால் இங்கே ஊற்றிருக்கேன். இது காசி ஆற வச்சின பால், அப்படி இல்லைன்னா பச்சை பாலை கூட இது கூட சேர்த்து நல்லா நாம் மினிமம் ஒரு ஸ்மால் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் டீ நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். கூடவே ஒரு கரண்டியை வச்சு பால் திரிஞ்சு போகாத அளவுக்கு ஸ்மால் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். டீ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா ஸ்மால் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏடு சேர்கிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டீ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா நம்ம ஹாட்டாக இருக்கிற டீயை நல்லா சர்வ் பண்ணி குடிக்கிற ஸ்டேஜ் இது. இப்போ நான் இதை டீயை ஸ்டெயின் பண்ணி நம்ம எடுத்து குடிக்கலாம். நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்டெயினர் வச்சு நான் இந்த டீயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டீ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோர்வாக இருக்க நேரத்தில் இஞ்சி டீ போட்டு குடித்தாக்கா ரொம்பவே டயர்ட் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம். இஞ்சி டீ குடிக்கும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட குக்கிங் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.